ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிஸ்தா ஷெல்லை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். வால் டெக்கர்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்தா ஷெல் வால் டெக்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிஸ்தா ஷெல்லுக்கு எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அக்ரைலிக் கலர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். நெயில் பாலிஷ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிளாஸியாக தெரியும். ஸோ அதனால் நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் நெயில் பாலிஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வாட்டர் கலர் இல்லை, அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைனாக்கா நீங்கள் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்ல அந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்தா ஷெல்லுக்கும் நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். க்ரீனு, பர்பிள் அண்டு பிங்க் கலரில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். க்ரீன் கலர் ஸ்கெட்சில் ஒரு 4 to 5 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா ஷெல்லை நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் இதே மாதிரியே நான் இதில் ஒட்ட போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணாலும் ஒட்டும். ஸோ ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் எனி ஒன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அதே மாதிரியே ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம் ஆல்ரெடி என்கிட்ட ரெடிமேடாக ஒன்று இருந்துச்சு. அதில் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா ஒரு கார்ட்போர்டில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபோட்டோ ஃப்ரேம் கிராஃப்ட் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கீழே அந்த பாட்டமில் எல்லாம் அந்த லைன்லாம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பார்ட் ஷேப்பில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட், பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஒரு கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அதை ஒட்ட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இப்போது இதை நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஒரு இன்னொரு லீஃப் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னொரு லைன் போட்டு நான் அதில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அந்த இடம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.